குழந்தைகள் சிலருக்கு பிறந்து தொல்லை கொடுக்கும், சிலருக்கு பிறக்காமல் அடம் பிடிக்கும். லைசன்ஸ் இல்லாதவளுக்கு வந்து நிற்கும், லைசன்ஸ் இருப்பவளுக்கு டாடா சொல்லி மறைந்துவிடும். கண்ணின் மணிகளான அந்த மழலை செல்வங்கள் கொஞ்சி தவழ்ந்து மொழி பேசி விளையாடும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கண்மணி பூங்காவே. முருகா, சௌக்கியமா? உமாவுக்கு தெரியாம டம்ளர் எடுத்துட்டு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் காப்பி ஊத்து. சுருட்டுங்க. பாக்கெட்ல சக்கரை போட்டிருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் இருக்கு. அப்ப சரி. காமன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அந்த கான்ட்ராக்ட படிக்கிறதுக்கு 5000 ரூபாய் பணம் கூட செலவிட மாட்டாடி. நத்திங் டூயிங். ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜோட மகன் நீ லஞ்சம் கொடுத்து காரியத்தை சாதிக்க கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? எக்ஸ்கியூஸ் மீ மாமா. எஸ் எஸ். கஞ்சி வச்சுட்டு போமா. மேல்தூண்ல கரை பண்ணது காஃபி. எவன்டா ரூம்ல காஃபி உனக்கு வச்சது? அப்பா சுருட்டுப்பா. சுருட்டா? என்னடா அது? நான் காப்பி குடிக்க கூடாது, சுருட்டு பிடிக்க கூடாது, சக்கரை சேர்க்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. எவன் கொண்டு வச்சானோ அவனை டிஸ்மிஸ் பண்றான் பாரு ராஸ்கல். மாமா,
டாக்டர் சத்தம் போடக்கூடாதுன்னு கூட சொல்லிருக்காரு. இதெல்லாம் யார் வச்சாங்கன்னு கண்டுபிடிச்சு நான் டிஸ்மிஸ் பண்ணிக்கிறேன். நீங்க கஞ்சி குடிங்க. கஞ்சி வச்சுட்டு போமா. நான் வரேங்க. ஓகே. சாரி டாடி, இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்து வச்சது கோதுமை கஞ்சி தான். மாறுது. திருடு திருடு. நான் என்ன செய்யறது? சோறு போடுற முதலாளி டம்ளர் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உன்னை முதல்ல வேலையை விட்டு நிறுத்தணும். இந்தா, அது உன்னால முடியாது. நீ இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாலே நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டேன் தெரியுமா? சின்ன முதலாளி உன்னை பொண்ணு பார்த்துட்டு வந்து பொண்ணு நல்லா இல்லைன்னு சொன்னாரு. நான் தான் போன போது கட்டி வையே கடை கட்டும்னு சொன்னேன். வாயாடி வாயாடி. கருப்பம், குழந்தை அழுது, போய் பாரு. அதுக்கு என்ன வேலை? அவங்க அப்பா மாதிரியே சதா குடிக்கணும். போடினா போடி. போறேன்னு அழாத ராஜா, அழாதடா. கண்ணா, உனக்கு பால் வேணுமா? பசிக்குதா? பசிக்குதா? நான் ஒரு நீதிபதியோட மனைவி. எனக்கு சட்டமும் தெரியும். என் பிள்ளைக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க எந்த கோர்ட்ல வேணும்னால அனுமதி வாங்கலாம். மூத்ததாரம் உயிரோடு இருக்காளே. ஒரு மலடி பொண்ணு உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்ன? சமுதாயம் இருக்க. ஒரு பணக்கார இடத்துல சமுதாயம் வாய திறந்ததா சரித்திரமே கிடையாது. கையத்தாயா நீட்டி இருக்கு. உங்க வீட்டுக்காருக்கு விஷயம் தெரியுமோ? அவர் நீதிபதியா இருந்த காலத்திலேயே இந்த வீட்டுல நான் வச்சதாயா சட்டம். உங்க பையன்கிட்ட பேசி பார்த்தேல? அவன் ஒரு குழந்தையா. அப்படின்னா உங்க மேல பாரத்தை போட்டு உங்க பையனுக்கு 2ஆம் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடலாங்கிற? நல்ல வேலை புரிஞ்சுக்கிட்டீங்களே. நாம ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. முக்கியமா என் பையனுக்கு தெரியக்கூடாது. எதுக்கு இவ்வளவு பணம்? இனிமே இந்த வீட்டு பக்கம் நீங்க வராம இருக்கிறதுக்கு. எனக்கு புரியலையே. 2 பேருக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஆண்டவன் உங்க தொழிலை படைச்சிருக்கான், பிரிச்சு வைக்கிறதுக்காக இல்ல. உங்க அம்மா நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் பொண்டாட்டியோட நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அவதான் எதுக்குமே வழங்காம போயிட்டாளே. சாரி. புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது கத்திரிக்கோள் மாதிரி. அது ரெண்டும் பாக்குறவங்க கண்ணுக்கு எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்காது. ஆனா குறுக்க யார் வந்தாலும் வெட்டிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஹலோ உமா, நான் தான் மாமா பேசுறேன். ராம்குமார் கொஞ்சம் கூப்பிடுமா? என்னங்க, அப்பா கூப்பிடுறேன். ஹலோ. டே ராம், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா வெளியில போறேன். இந்த செக்ரட்டரி போஸ்டுக்கு ஒரு 4-5 பெண்களை வர சொல்லியிருக்கேன். அதுல கீழே பார்த்து ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணு. ஓகே? சரி டாடி, சரி டாடி. என்ன மயிலர் ஆட்டம் பாட்டம் எல்லாம் பலமா இருக்கு? கீழே செக்ரட்டரி போஸ்டுக்கு ஆளுங்க வந்திருக்காங்களா? அப்பா அவனை செலக்ட் பண்ண சொல்லிருக்காரு. 4-5 கிளிகள் வந்திருக்கேன். இன்னைக்கு ஐயா முழிச்ச முகம் நல்ல முகம்.
குனிக்க. ஒரு நிமிஷம். இது ரஜினி ஹேர் ஸ்டைல். உன்னால ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. பாத்தியா, சரியாயிடுச்சு. ரெண்டு பேரை கேக்குதா? சட்டை கேட்டுங்க, சட்டை கேட்டுங்க. இதுக்குடி கயட்டுங்க. ஐ, என்னது? வாங்க வாங்க. முடியாது. கீழே கீழே வெயிட் பண்றாங்கல்ல, வாங்க. முடியாது. ஐயோ, வாங்க. முடியாது. வாங்கண்ணா. முடியாது. வாங்க. இப்படியே போங்க. இப்படியே போனா வயசானவங்க மாதிரி தெரியுது. ஆமா, மனசுக்குள்ள பெரிய வாலிபர்னு நினைப்பு. போங்க. தொப்ப தெரியுது. இருக்கிற தொப்பை தானே, தெரிஞ்ச என்ன? போங்க. மனைவி அமைவதெல்லாம் அம்மா கொடுத்தவரும். ஹலோ. நான் உமா பேசுறேன். இப்ப உள்ள ஒரு கடங்காரி வர போறா. முதல்ல அவளை வெளியே அனுப்புங்க. முழங்கால் கீழே துணி கட்டிட்டு வர சொல்லுங்க. அப்புறம் செக்ரட்டரி வேலைக்கு வரலாம். மேடம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம் சார். பிகாம். அவகிட்ட என்ன எளியல்? முதல்ல அவளை வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா? பிகாம் பிகாம் பிகாம். எந்த காலேஜ்? எஸ்ஐடி சார். எஸ்ஐடி. மேடம், நீங்க எப்பவுமே இந்த மாதிரி முழங்காலுக்கு மேலதான் துணியை போடுவீங்களா? நீங்க வெளியில போறீங்களா? வேலை இருக்கிறச்சு சொல்லி அனுப்புறேன். வெளியில போங்கம்மா, காது ஓட்டை இட போகுது. அனுப்பிச்சிட்டாண்டி. அந்த பயம் இருக்கட்டும். முதல்ல வந்தது முழங்கால் பியூட்டியா, இப்ப அடுத்தது மேல இருக்கு பியூட்டி. சும்மா கத்தாத, நீ ஒண்ணும் பண்ண முடியாது. உன்னை டிராயருக்குள்ள வச்சு பூட்ட போறேன். உங்களுக்கு அலாரம் டைப்பிங் பத்தாது, ஹேர் டிரையர் எடுத்துட்டு வரேன். மேடம், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ சார். பிஏ. வெரி குட். பிஏ படிச்சுட்டு பிஏ வேலைக்கு வந்திருக்கிறீங்க. ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக். மேடம், எனக்கு அழகான மனைவி ஒருத்தி இருக்கா. உங்க படிப்பை வச்சு வேலை தேடுங்க. முதலாளியோட துடிப்பை வச்சு வேலை தேடாதீங்க. கை எடுக்கிறீங்களா? தேங்க்யூ. இப்போ மரியாதையா அந்த பொண்ணை வெளியில அனுப்புறீங்களா இல்ல அம்மாவே உள்ள வரட்டுமான்னு கேக்குறாங்க. நானே அனுப்பிச்சுடுறேன். மேடம், சில பல காரணங்களுக்காக உங்களுக்கு வேலை கொடுக்க முடியல. நீங்க போய் அடுத்த பொண்ணை வர சொல்லுங்க. சரியான சாவு கிராக்கி. ஏயா, நீங்க தான் அம்மாவை தவிர வேற எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டீங்களே, பின்னையே அம்மாவை இப்படி கலாட்டா செய்றீங்க? கற்பகம், இந்த உலகத்துல அவளுக்கு என்ன விட்ட வேற யார் இருக்கா சொல்லு? நான் கூட அவகிட்ட இந்த மாதிரி குழந்தை திரும்ப வழியில என்ன, அவளுக்கு லைஃப்ல வேற என்ன கிக் இருக்கு? ஐயோ, என்ன உமா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னியே? சொல்லலையே. இருக்கணுமே, போயிட்டு வா.
பீரோக்கு பின்னாடிதான் ஒளிஞ்சிருக்கணும். போய் பாரு. கொஞ்சம் இருங்களேன். என்னது? கொஞ்சம் இருங்களேன். தலையில என்ன வச்சாச்சு? விடுங்கடா கைத்த. நல்லா இருக்கு, சின்ன குழந்தை மாதிரி. இப்ப தானடி 6 மாசத்துக்கு முன்னாடி தீபாவளி இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிச்சேன். உடம்புல இருக்கிற சூடு இறங்க வேண்டாமா? என்ன பொறுத்த வரைக்கும் உன் மேல இருக்கிற சூடு இறங்கவே கூடாது. ஐயோ, அது வழியுது. முட்டைக்கோசு. என்னங்க? முட்டைக்கோசு. என்னங்க? ஏய் முட்டைக்கோசு. சொல்லுங்க சார். பொதுகத்தை. முட்டைக்கோசு, நான் ஏன் எண்ணெய் வச்சு குளிக்க மாட்டேங்கிறேன் தெரியுமா? ஆமா, ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டானா உன் பையன்? நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு கணவனும் மனைவியும். ஆமா ஆமா, அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னாலே ஓடி ஓடிதான் என் பையன். 5 குழந்தைகளை பெத்த அப்பம் பேசுற பேச்சா இது? நீங்களே சொல்லுங்க. சிவசாமி, எப்படியாவது உன் பையனை கண்டிப்பா திருப்தியே ஆகணும்ப்பா. இல்லன்னா வீடும் தாங்காது, இந்த நாடும் தாங்காது. ஏற்கனவே 60 கோடியை தாண்டியாச்சு நம்ம ஜனத்தொகை. நான் வாங்கி கொடுத்த இந்த நிலம் மண் இல்ல, பொண்ணு. சாமி, நிலத்தை வாங்கிவிட்டீங்க, இந்த 7 சனங்களை கை விட்டுறாதீங்க சாமி. இப்ப அந்த நிலத்துல வேலை செய்யற எல்லாரையுமே நான் வேலைக்கு வச்சுட்டு போறேன். போருமா? நீதான் மேஸ்திரி. சாமி, நீங்க நல்லா இருக்கணுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளுங்க. நீங்க வந்தீங்கன்னா விதை விட்டுடலாம். ஐயா குடும்பத்தோட வரணுங்க. வரேன்ப்பா, வரேன். அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. அதான் சார். கும்பிடுற சாமி. டேய் ராஸ்கல், உள்ள வாடா. யூஸ்லெஸ் ஃபெலோ. உன் மேல பாசம் வச்சிருக்க பாரு, என்ன செருப்பால அடிக்கணும். ஏன் எப்படி சொல்றீங்க? என்னடா, அப்பன் 10 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்திருக்கானே, அதுவும் காவிரி பூமியில. அதுக்கு நன்றி கடனா அப்பனுக்கு ஒரு சூட்டு கொடுப்போம் கிடையாது. Think of the devil. Paradise. நீதான்டா என் பையன். கொளுத்துடா, கொளுத்து. ஏன்டா தயங்குற? நாளைக்கு என்னையே கொளுத்த போறவன்டா நீ. சுருட்ட கொளுத்தினா என்ன? கொளுத்து. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட எதுடா சிகரெட் லைட்டர்? திருட்டு பையன்,
அப்பனை போலவே திருட்டு தம் அடிக்கிறான். நாங்க என்ன செய்யணும்? இது என்ன சாமி பெரிய பிரம்ம வித்தீங்களா? உங்க ராசிக்கார கையால ஆத்தால வேண்டிக்கிட்டு 3 படி நெல்ல வாரி நிலத்துல போடுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். பொம்பளைங்க போடலாம்ல, தப்பில்லையே. என்ன சாமி என்கிட்ட விளையாடுறீங்க? யார் வேணாலும் போடலாங்க. அம்மா உமா, நம்ம வீட்லயே ராசிக்காரி நீதான். நீ காலடி எடுத்து வச்ச பிறகுதான் எனக்கு ஜஸ்டிஸ் போஸ்டே கிடைச்சது. நான் முதல்ல வாங்குற நிலம் இது, அதுவும் உங்களுக்காகத்தான். நீயே முதல்ல இந்த விதை எடுத்து போடுமா? ஒரு நிமிஷம்மா, நல்லா யோசிச்சுதான் அவளை விதை அள்ளி போட சொன்னீங்களா? ஏண்டி? இது விளைய வேண்டிய நிலம், விளைச்சலுக்கும் அவளுக்கும் தான் ராசியே இல்லையே. ராம், நீ நெல்ல போடு. சாரி டாடி, ஒரு வகையில இந்த விளைச்சல் இல்லாத நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவன் தான். நானும் ராசி இல்லாதவன் தான். நல்லா வேண்டிக்கிட்டு தூங்குங்க, பொண்ணா விளையட்டும். நெஞ்சுக்குள்ள கள்ளியும் சப்பாத்தியும் முளைச்சாச்சு. இனிமே பொண்ணு விளைஞ்சா என்ன, பித்தா விளைஞ்சா என்னடே? பாருமா, அவ சொன்ன விதம் தப்பா இருக்கலாம், ஆனா சொன்ன விஷயம் தப்பு இல்ல. ஒரு விதத்துல எனக்கும் வருத்தம் தான். ஆனா உண்மையில தப்பு இல்லைன்னு எனக்கு புரியுது, அவளுக்கு புரிய மாட்டேங்குத. இத இப்படியே விட்டுலாம். என்னடா நான் பேச மாட்டேங்குத? அடுத்தவங்க அடிச்சா அம்மான்னு அழலாம், அம்மாவே அடிச்சா? இதனால உங்க அம்மாவை வெறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவங்கள நான் தெய்வமா நினைக்கிறேன். எந்த நிலையிலையும் அவங்களை வணங்க வேண்டியது என்னுடைய கடமை. தேங்க்ஸ்ரா. அதே மாதிரி உமாவும் என்ன தெய்வமா நினைக்கிறா. எந்த நிலையிலையும் அவளை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க சொல்றது சரிதான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப என் மருமக முழுகாம இருக்காளே, அது சரிப்பா. இப்ப முழுகாம இருக்கலாம், ஆனா இப்ப இருந்தே அதிகமா குழந்தை பெத்துக்கிறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஜாடமாடையா சொல்லி வச்சாதான் அட்லீஸ்ட் அடுத்த குழந்தை பிறக்கிறதையாவது தடுத்து நிறுத்தலாம்ப்பா. அதுவும் சரிதான். ஜாடமாடையா இப்போல இருந்து ஏற்பாடு பண்ணிடணும். அப்படிதான் வழிக்கு. அறிவு கட்ட சிவசாமி. ராத்திரி மணி 11 ஆகுது. இவளுக்கு இன்னும் என்ன வேலை சமய கட்டல? ஒட்டகோசு, என்னடி பண்ற? மிளகாப்பொடி அடிக்கிறேன். ஆமாண்டி, ராத்திரி 12 மணிக்கு மிளகாப்பொடி அடி, 2 மணிக்கு இட்லிக்கு மாவர, 5 மணிக்கு வீடு கழுது. சரியான ரப்பர் பாய்வ. ஆடி தூங்க போலாம். நீங்க போய் தூங்குங்களேன். ரொம்பத்தான் அரட்டிக்காதிரி. புருஷங்காரங்க அறைய விடுறதே பொம்பளைங்க பழப்பா போச்சு. ஏதோ இவங்களுக்கு எதிரியுமே இஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு நாடகம். ஆடி போலாம். நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். போலாம். தப்பித்தவரி புருஷங்கார தூங்கிட்டா போதும். எங்க தூங்கிட்டீங்களா, எங்க தூங்கிட்டீங்களான்னு மேல விழுந்து புடுங்க வேண்டியது. ஆடி போலாம். பரவாயில்ல, முன்னாடிதான் போறா. போங்களேன். வில்லன் எதுக்கு இந்த நேரத்துல நம்ம ரூமுக்குள்ள வந்துட்டு போறாரு?
தெரியலையே. அப்பாதான் வச்சுட்டு போயிருக்கேன். இதுக்கு வேடிக்கை நாளைக்கு பாரு. அம்மா உனக்கு என்ன வாங்கிருக்க பாத்தியா? சரிதா பீடா. என்னது? ஜரிதா பீடாடி. இந்தா உங்களுக்கு? ஆளுக்கு பாதி. எப்படி சிவந்திருக்கு பாத்தீங்களா? எனக்கு அப்படி சிவந்திருக்கு பாத்தியா? பீடா போட்டவா எவ்வளவுக்கு எவ்வளவு செவக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பீடா கொடுத்தவங்க மேல ஆசைன்னு அர்த்தம். பீடாவை கடைக்காரன் கொடுத்தாண்டி. கொண்டுடுவேன். சூடு தேங்காய். என்ன சூடு தேங்காய்? சூடு தேங்காய். அம்மா அம்மா பெரிய ரோடாயா அம்மா ஐயோ பெட்ரூம் பாத்ரூம் ஆயிடுச்சே. நீங்க எல்லாம் போங்கம்மா, நான் வரேன். 5 புள்ளைங்க பெத்தாச்சு, பீடா கேக்குற பீடா சரித்த பீடா. என்னப்பா சிவசாமி, ரொம்ப அவசர வேலைன்னு சொல்லி அனுப்பினியாமே, என்ன விஷயம்? இந்த ஏரியாவிலேயே நீங்க தான் பெரிய மனுஷர். நீங்க தான் புத்திமதி சொல்லணும். யாருக்கு? என் பையனுக்கு தான். வருஷா வருஷம் ஜனவரி பிறக்குதோ இல்லையோ, இவனுக்கு ஒண்ணு பிறக்குது. விலைவாசி விற்கிற நிலைமையில இத்தனை குழந்தைகள் தாழுமா? என் மருமகளும் பொண்ணுதானே, அவ உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நீங்க யோசிக்கணும். நான் யோசனை பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? அத உன் பிள்ளை எல்லாம் யோசனை பண்ணணும். நீங்க அவனுக்கு எடுத்து சொல்லி யோசிக்க வைக்கணும். அப்படியா? உன் பிள்ளைய வர சொல்லு, சொல்லி பாக்குறேன். முரளி, முரளி, என்ன தாத்தா? அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? தொந்தரவு இல்லாம தூங்கிட்டு இருக்கேன் தாத்தா. அப்படியா? வாப்பா, உள்ள போய் உங்க அப்பனை வர சொல்லு. அப்படியே தாத்தாவுக்கு வெத்தலை பாக்கு போயிட்டு எடுத்துட்டு வா. குழந்தை ரொம்ப சூடிக்கையா இருக்கே. எத்தனையாவது குழந்தை? 2வது நினைக்கிறேன். 2வதுன்னு நினைக்கிறியா? ஆமா, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. எது பெருசு எது சிறுசுனே புரியல. நமச்சிவாயம். அந்த பேரோட ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தா வெத்தலை போட்டு கேட்டாரா? இது அப்படியே திறக்காம கொண்டு போய் கொடு. அப்பா பின்னாடியே வராருன்னு சொல்லு. ஏதவனை நோக்கி அம்பு திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த தாத்தா வெத்தலை பாக்கு, அப்பா பின்னாலே வர. சமத்த குழந்தை. இந்த மாயை எனக்கு விளையாடுதா இல்ல? பெரியவட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. போ தூங்கு போ. படுக்கலவே படுடா. ஐயோ. நமஸ்காரம் சார். அப்பா கூப்பிட்டீங்களா? நான் தான்ப்பா வர சொன்னேன். உங்க அப்பா மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த வெத்தலை பாக்கு பற்றி ஒண்ணுதானா? ஆமா, மழையா அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல ஒன்ன திருத்திக்கோடா. அவன் பொண்டாட்டியோட மட்டும்தான் சந்தோஷமா இருக்கான். ஆனா நீ இத்தனை வயசுக்கு அப்புறம் அரக்கால் சவுசரை போட்டுக்கிட்டு நாய் ஜென்மம். உன் பேச்ச கேட்டு உன் வீட்டுக்கு வந்த பாரு, என் புத்திய ஜோத்தால அடிச்சுக்கணும். நிம்மதி வேணும், நிம்மதி வேணும். அப்பா அவர் ஏன் உங்களை இப்படி திட்டிட்டு போறாரு? தெரியலையேடா.
தாத்தா ரொம்ப நல்லவன். உங்களை திட்ட மாட்டேன், கோச்சுக்க மாட்டேன், அடிக்க மாட்டேன். என் கூட விளையாட வரீங்களா? இந்த வீட்டுல இருக்கிற எல்லா சாமானையும் உடையுங்க பார்க்கலாம். இந்த வீட்ல வந்து அமக்கலம் பண்ணா அம்மா வாள நறுக்கிடுவேன்னு சொல்லிருக்காங்க. உங்க அம்மாட்ட சொல்ல மாட்டேன்டா. இந்த இத ஓட பாப்போம். ஓட. ஏய் இவரை நம்பாத, அதெல்லாம் நம்ம வீட்ல வச்சுக்கலாம். டேய் டேய் என்ன நம்பலாம்டா. நான் ஜட்ஜுடா, உங்க தாத்தாடா. எங்க தாத்தா அரணிஜார் போட்டிருப்பாரே, நீ அரணிஜார் போட்டுட்டு வா, விளையாடுறோம். அரணிஜாரா? நானா? ஒரு நிமிஷம். பாத்தீங்களா தாத்தாவை பாத்தியா? நான் அரணிஜார் போட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப வாங்க விளையாடலாம். எங்க தாத்தா ஷூவும் சாக்ஸும் போட்டிருப்பாரு, நீங்களும் ஷூவும் சாக்ஸும் போட்டுருவாங்க, விளையாடலாம். பசங்களா ஷூ எல்லாம் போட்டு வந்துட்டேன் பாத்தீங்களா? இப்ப வாங்க விளையாடலாம். எங்க தாத்தா ஒல்லியா சிகப்பா இருப்பாரு, நீ கருப்பா குண்டா இருக்கியே, போய் ஒல்லியா சிகப்பா வா. எதுக்காக இதை என்ன படிக்க சொன்ன? இத பாருங்க, இப்ப நீங்க படிச்சீங்கல்ல அந்த திருத்தல பெருமை, அந்த கோயில தொட்டில் கட்டினதால இதுவரை ஆயிரக்கணக்கான பெண்கள் தாயாக இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, 15-20 வருஷமா குழந்தையே இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. சரி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு தடவை அக்காவை கூட்டிட்டு போய் தொட்டில் கட்ட வச்சிடலாங்க. இதோ பாருமா, உங்க அக்காவை பத்தி உனக்கு தெரியாது. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆயும் குழந்தை இல்லைங்கிறதுக்காக ஒரே ஒரு தடவை தான் டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எத்தனையோ தடவை எங்கெல்லாமோ கூப்பிட்டு இருக்கேன், வந்தா தானே. இத பாருங்க, விஷயத்த சொல்லாம அக்காவை கூட்டிட்டு போவோம். கோவில்ல அவங்க தொட்டில் கட்ட வைக்கிறது எங்க பொறுப்பு. எது எப்படியோ இந்த வீட்டுல ஒரு தொட்டில் கட்டினா போதும். இதாங்க நான் சொன்ன மரம். பாருங்களேன், அடுத்த வருஷம் உங்களுக்கு பேரனோ பேத்தியோ நிச்சயம் உண்டு. சரிம்மா, கோயிலுக்கு வந்தா மட்டும் போதுமா? உங்க அக்கா தொட்டில் கட்டணும், குழந்தை பிறக்கணும். பாக்கலாம். என்னக்கா அங்கேயே நின்னுட்ட? வா, இந்த தொட்டில உன் கையால இந்த மரத்துல கட்டு. எதுக்கு? அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை பிறக்க வேண்டாமா? அதுக்குதான். நீ எனக்கு தங்கச்சிடி, அது மட்டும் நீ மறந்துடாத. சின்ன பொண்ணா லட்சணமா இரு. அக்கா, அவன் நல்லதுக்கு தானமா சொன்னா. மாமா, இந்த தொட்டில் கட்டுறதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கே, அப்ப நீங்களே கட்டுங்க. இப்ப திருப்தி அடி. இதுக்குதான் என்ன கோயிலுக்கு வர சொன்னேன். அழுத்த காரியமா உங்க அக்கா இந்த தொட்டில கட்டினா தெரிஞ்சா போயிருப்பா. போன ஜென்மத்துல நான் பண்ண பாவம், குழந்தையே இல்லாத சுடுகாட்டுல குடி இருக்கேன். மலடு போதாத குறைக்கு முசுடு. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். என்னங்க என்னங்க இப்படி ஆயிடுச்சு? என்ன ஆச்சு? அக்காவை அழுதுட்டு போக வச்சுட்டோமே. ஏன் அழுதா? அவ புருஷன் அடிச்சுட்டாரே. ஏன் அடிச்சாரு? தொட்டில கிழிச்சு போட்டுட்டாளே. ஏன் கழிச்சு போட்டா? எல்லாத்துக்கும் ஏன் ஏன் ஏதானா? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி. ஏன் கழிச்சு போட்டா? அது என்ன? அது என்ன? ஆமா, ஏங்க கிழிச்சு போட்டுட்டா? ஒரு மலடி குழந்தை பிறக்க இரும்பு முழுங்க சொன்னா கூட முழுங்குவா. ஆனா அவங்க அக்கா தொட்டில கிழிச்சு போட்டு போறா இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது.
the fourth day of the fifth and final test match between India and England being played at the Brabourne Stadium, Bombay. And India, in their second innings, 142 for 4. Ramkumar is at the crease with 63, including 8 fours and 2 sixes. And now it's Tony Locke coming in from the pavilion end, passes the umpire and bowls slightly short of a length. Ramkumar leans back and pulls him over the mid-wicket for a 6. Excuse me, எனக்கு அந்த நமஸ்காரம் பண்றதெல்லாம் பிடிக்காது. அம்மா, she is not bad. அப்ப நான் பொண்ணு கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. தாராளமா பேசுங்க. Thank you. வாடி. Hey, what's your name? Uma. Hi. Uma is a very good name. Height கூட okay. You see, I am an international cricketer. சொன்னாங்க. சொன்னாங்களா? என்ன பத்தி உனக்கு தெரியாது? தெரியாது. தெரியாதா? கிரிக்கெட் பத்தி கூட தெரியாதா? தெரியாது. அச்சா, டோன்ட் ப்ளே வித் மீ. கிரிக்கெட் பத்தி தெரியுமா தெரியாதா? நிஜமாவே தெரியாது. என்னங்கறது? ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டருக்கு பொண்டாட்டியா வர போறவளுக்கு கிரிக்கெட் பத்தி டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கணும். இல்லைங்க. ஒரு மனைவிக்கு அவ புருஷன் பத்தி தெரிஞ்சா போதும். நீங்க என்ன வாழ்நாள் பூர்வமா கிரிக்கெட் விளையாட போறீங்க? Andy, you know who I am? I am Ramkumar, India's #1 cricketer. I will play cricket till I die. என்னடி ஆச்சு? இங்கிலீஷ் அவ்வளவு வேகமா பேசினா எனக்கு புரியாதுங்க. யூஸ்லெஸ் பூஸ்னிக்கா. டாடி, நான் பொண்ணுகிட்ட பேசி பார்த்தேன். ரொம்ப ஓல்டு ஸ்கூலா இருக்கும் போல இருக்கு. கர்நாடகம். வேற ஏதாவது பட்டிக்காட்டனை கட்டிக்கிட்டோம். நமக்கு ஒத்து வராது. நம்ம ஸ்பீட் கோப்பு பண்ணாது. காஃபி கீழே வச்சிருவோம். நான் பொண்ணு பிடிக்கல சொன்னல. லெட்ஸ் பேக் அப். Come on. மிஸ்டர் ராம்குமார், நான் பாம்பேல போர்டு மீட்டிங் போயிருந்தேன். உங்களை பத்தி அங்க ஒரே பேச்சு. என்ன பேசிக்கிறாங்க? இப்பெல்லாம் கிரிக்கெட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போச்சு. வேற பல விஷயங்கள்ல உங்க கவனம் திரும்பி இருக்கு. முக்கியமா பெண்கள் விஷயத்துல. That is my bloody business. No, it's our business too. 4 மேட்சா நீங்க விக்கெட்டை எடுக்கல. மொத்த எடுத்த ரன் 38. And you are supposed to be the best all-rounder. சார், நான் இந்தியாவுக்காக பல ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணினேன். நீங்க இன்னும் நிறைய ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணணும். இப்போ ஆஸ்திரேலியா டூர்ல நீங்களும் போகணும்னா அது வரப்போற மேட்ச்ல நீங்க ஆடுறத பொறுத்து இருக்கு. சார், ஒரு நண்பனா உங்களுக்கு புத்திமதி சொன்னேன். இப்போ ஒரு போர்டு மெம்பரா சொல்றேன். இப்ப வரப்போற மேட்ச்ல நீங்க ப்ரூவ் பண்ணலன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போற டீம்ல இருந்து உங்க பேரை எடுக்க வேண்டி வரும். We will see.
ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் ராம்குமார். ஆஸ்திரேலியாவுக்கு போற டீம்ல இருந்து உங்க பேரை கட்டாயமா எடுத்துட வேண்டிய நிலைமைக்கு நீங்களே உங்களை கொண்டு வந்துட்டீங்க. So my name is not there. No. I am dropped from the Indian cricket team. Yeah. It's all right. வரேன் சார். சரிதான் போறேன். நீ ஆச்சு உன் கிரிக்கெட் ஆச்சு, நான் கபாடி ஆடிட்டு போறேன். சாரி சார். ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷனை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதும் அன்னைக்கு நீ சொன்ன இல்ல, இட் இஸ் 100% கரெக்ட். உனக்கு கிரிக்கெட் பத்தி தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு கிரிக்கெட்டியர் வைஃப் இல்ல. என்ன இப்ப நானே கிரிக்கெட்டியர் இல்ல. டெஸ்ட் மேட்ச்ல டக்கு, ரஞ்சி டிராஃபில டக்கு, போன வாரம் நடந்த லீக் மேட்ச்லயும் டக்கு, முட்டை ஃபார்ம் போச்சு. என் பின்னாடி ஓடி வந்த ரசிகர்கள் இப்ப புது புது பசங்க பின்னாடி எல்லாம் ஓடுறாங்க. பவுண்டரில இல்ல, நான் கையாட்டினா காலாட்டினா விசிலடிஸ் இருப்பாங்க. ஆனா இப்ப சும்மா இருந்தாலும் ஆரஞ்சு பழத்தோட அடிக்கிறாங்க. பாஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸ். அடுத்த கிரிக்கெட் டெஸ்ட் மேட்ச்ல என்ன டாப் பண்ண போறாங்களா செலக்டர்ஸ் பேசிக்கிறாங்க. how many centuries, how many wickets, how many century partnerships I have given to this country. Dirty fellows, bloody selectors. உங்களை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. ஆனா நீங்க தான் எனக்கு கிரிக்கெட் தெரியாதனால என்ன வேண்டான்னுட்டீங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, இப்போது புரிஞ்சுக்கிட்டீங்களே. பல நாடுகள்ல பலதரப்பட்ட பெண்களை சந்திச்சதனுடைய விளைவா நான் பல தடவை தப்பு பண்ணிருக்கேன். என்ன மாதிரி பொண்ணு முதல்ல சந்திக்கிறீங்க இல்லையா? எனக்கு வரப்போற புருஷன் கெட்டவராவே இருந்தாலும் நடந்த உண்மைகளை ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பத்தின உண்மைகள்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தாலி கட்டுறதுக்கு முன்னால நீங்க செஞ்ச தப்பெல்லாம் நீங்க எனக்கு செஞ்ச துரோகமா நான் நினைக்கல. தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீங்க நல்லவரா நடந்துகிட்டா அதுவே எனக்கு போதும். தேங்க்யூ. நீ மட்டும் என்ன உனக்கு தாலி கட்ட அனுமதிச்சா இன்னும் இருந்து நான் உனக்கு ரொம்ப நல்லவனா இருப்பேன். I like you. நான் என்னைக்கு அவளுக்கு தாலி கட்டணும் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அவளுக்காக மட்டும் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அழகான ஒரு மனைவி எனக்கு நீ கொடுத்துட்டு அவளை நீ ஏன் மலடியாக்கின? நான் பண்ண தப்புக்கு என்ன பழிவாங்கன்னு என்ன தக்கமான take my hands, take my legs and take my eyes. But give her a try. Give her a try. Give her a try. என்ன சித்திரவதை பண்ண, பட் அவளை மலடியாக்கினது சத்தியமா நியாயமே கிடையாது. Come in. ஒன்னும் இல்ல உமா, ஜஸ்ட் மலரும் நினைவுகள். இதெல்லாம் நான் வாங்கின ஷீல்ஸ், கப்ஸ். இது பாருங்க, வாழ்க்கையில் என்னைக்கும் ஏற்பட்ட தோல்வியை நினைச்சு ஏன் ஒவ்வொரு ராத்திரியும் இப்படி அழறீங்க? நான் இதெல்லாம் தொடச்சு வைக்கட்டுமா? பழைய ராம்குமாரனுடைய வாழ்க்கை ஒட்டடை படிஞ்சாதான் இருக்கணும். பாரு, டர்ட்டி ஃபெலோ, டர்ட்டி ஃபெலோ. அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு பதிலா அவன் ஒன்ன பழி வாங்கிட்டான். Come on, let's go. பெரிய தப்பு. என்ன ஆச்சு பசங்களுக்கு? பரீட்சையா? தெரியல. என்னையே ராத்திரி வேளையில கோரஸா படிக்கிறாங்க. கண்ணுங்களா, தாத்தா சொன்னது ஞாபகம் இருக்கா? ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு படிச்சாதான் படிப்பு வரும். நீனா வரப்போற பின்னாடி நாடி எப்படி பட்டி எப்படி? நீமா நீமா வக்கீலா? வெரி குட் வெரி குட். நீ என்ன வரப்போற? அரசியல்வாதியாவா? அப்ப ஏன் நீயா படிக்கிற? நீ ஏன் தனியா புரியா பேசிட்டு பெரிய அரசியல்வாதி ஆயிடலாம். உரிமைக்கு குறை கொடுக்குறான் அரசியல்வாதி. நீமா அம்மாவா? 3 வயசுலேவா? அப்ப ரத்தம் அப்படியே உரிச்சு வச்சிருந்தா பிடி. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இந்த இடத்துல படிப்பை தவிர வேற ஒண்ணும் நடக்க கூடாது. ஆமா, யாரும் தூங்க கூடாது. தூக்கம் வந்தா தாத்தாவை கூப்பிடுங்க, மறுபடியும் டீ வாங்கிட்டு வரேன். ஓஹோ, இதெல்லாம் நம்ம வீட்டு எம்என் நம்பியோட வேலையா? நாளைக்கு 1 மணிக்கு ஆபீஸ் வேலையா இங்க வருவேன். குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிடும். உங்க அப்பா கழுத்தும் கையில பைய கொடுத்து
ரேஷன் கடைக்கு அனுப்பு. வெயில சுருண்டு விரட்டும். டீ கொடுக்கறான். டீ. அப்ப இன்னைக்கு மங்களம் தானே? அம்மா கூப்பிட்டியாமே, கற்பகம் சொன்னா. என்ன விஷயம்? ராம்குமார், நான் உங்க அம்மா. இந்த உலகத்திலேயே உன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறதும் நான் தாண்டா. என்னம்மா பீடிகை எல்லாம் பலமா இருக்கு? நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். என்ன விஷயம்? விஷயத்த சொல்லலைன்னா சத்தியம் பண்ணி தரமாட்டியா? விஷயத்த சொல்லாம சத்தியம் பண்ணதுனால தசரத மகா சக்கரவர்த்தி எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு படிச்சிருக்கேனே. அந்த சத்தியத்தால ஒரு ராமாயணம் பிறந்திருக்குடா கண்ணா. சரி சொல்லிடுறேன். நேத்து ராத்திரி தோணிச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு குழந்தைக்காக நீ ஏன் 2ஆம் கல்யாணம் பண்ணி கூடாது? அம்மா இந்த விஷயம் உனக்கு நேத்து ராத்திரி தோணல. ரொம்ப நாளாவே உன் மனசுல இது உறுத்திக்கிட்டு இருக்கு. நீ குடும்ப சாஸ்திரிகளை பார்த்து பேசின விஷயங்கள்லாம் எனக்கு தெரியும். உமா பண்ண தப்பு என்னம்மா? அவ மலடியா இருக்காளேடா. அது அவ பண்ண தப்பு இல்லம்மா, ஆண்டவன் பண்ண தப்பு. சரி ஒரு நிமிஷம் நீ என்ன மலடலாம் நினைச்சு பாரு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் அம்மா சொல்றேன். நீ 2ஆம் கல்யாணம் பண்ணிக்க போறியா மாட்டியா? நீ சொன்னா மாட்டேன்னு சொல்ல எனக்கு தைரியம் கிடையாது. ஏன்னா நீ அம்மா. உன் மேல நான் மதிப்பும் மரியாதையும் வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னா 1000 பொண்ணுங்க கழுத்துல கூட தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். அது போதுண்டா எனக்கு. ஆனா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற பொண்ணோட நான் சந்தோஷமா இருந்த தனமா உனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கிடைக்கும். அந்த சந்தோஷம் இந்த ஜென்மத்துல இனிமே உமாவை தவிர வேற ஒரு பொண்ணோட எனக்கு கிடையாதுமா. நான் 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதா உன்னுடைய ஒரே குறிக்கோள்னாக்க நீ ஏதாவது ஒரு பொண்ணை காட்டு, அவ கழுத்துல நான் தாலி கட்டுறேன். ஆனா இந்த குடும்பத்துக்கு வாரிசு வேணுங்கிறதா உன்னுடைய குறிக்கோள்னா நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆட்டம் முடிஞ்சாச்சு. ஐயோ ஹவுஸ்ஃபுல். என்ன வீட்டுக்கு திரும்பி போறதா? இன்னைக்கு நமக்கு வெட்டிங் டே. உன்னை கூட்டிட்டு தியேட்டருக்கு வந்திருக்கேன். வீட்டுக்கு திரும்பி போனா என்னோட சுயகௌரவம் என்ன ஆகுது? இதுல என்னங்க சுயகௌரவம்? வாங்க. மனுஷனுடைய சுயகௌரவமே இதெல்லாம் அடங்கியிருக்கு. வா மேனேஜர் பார்க்க போலாம். ஹவுஸ்ஃபுல், டிக்கெட்டே கிடையாது. பெரிய தொல்லையா போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். என் பேர் ராம்குமார். ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் தர்மலிங்க முதலியாரோட சன். எக்ஸ் பிளேயர் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட் டீம். இவங்க என் ஒய்ஃப். எங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் டே. விஷயத்துக்கு வாங்க. இந்த ஷோக்கு 2 டிக்கெட் வேணும். தெரியுமே, சுத்தி வளைச்சு அங்கதான் வர போறீங்கன்னு. கலெக்டரே வந்தாலும் டிக்கெட் கிடையாது. ப்ரொஜெக்ட் ரூம்லயே நின்றுட்டு தான் பார்க்கணும். தலைவர் படமாச்சே. அது இல்ல சார். என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட் டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாதுன்னு தான் டெலிஃபோன் டிசைரே கீழே வச்சிருக்கேன். என்ன சார் டல்லா இருக்கீங்க? டிக்கெட் கிடைக்கலனா கிடைக்காது போகுது. இன்னொரு நாள் பார்க்க கூடாதா? அது இல்ல உமா, வெட்டிங் டே அன்னைக்கு உங்க சினிமாவுக்கு கூட்டிட்டு போக முடியலங்கிற ஏமாற்றத்தினால தாங்க முடியல. இந்த சின்ன ஏமாற்றத்தையும் உங்களால தாங்கிக்க முடியலன்னா வாழ்க்கை இதோட பெரிய ஏமாற்றம் வேண்டா? சிம்பிள். தக்கல ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்குங்கிற நம்பிக்கையை என் மனைவி இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா நான் இன்னும் இழக்கல. இதுதான் நான் எடுக்க போற கடைசி முயற்சி.
இன்னைக்கு அவங்களுக்கு திருமண நாள். அவங்களுக்காகவே ஸ்பெஷலா இந்த ரூமை கட்டி வச்சிருக்கேன். இந்த கட்டில், படுக்க, இந்த தலகாணி, புது ஏசி எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். ராசி இல்லாத எந்த பொருளுமே இந்த ரூம்ல இருக்கக்கூடாது. ராஜகோபால், உங்களை நான் கூட்டத்துக்கு காரணமே உங்க ராசியான கையால இந்த ரூமை அலங்காரம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான். உங்க கைராசிய அடுத்த வருஷம் நான் பார்க்கணும். பிளீஸ் பிளீஸ். புது ரூம், புது கட்டில், புது மெத்தை, மனசையும் உடம்பையும் குளிர வைக்க புது ஏசி. என்ன சார், வண்டி ராங் சைடா திரும்புது? கிட்ட வாடி ஏ முட்டை கோசு, நான் கொஞ்சம் தாரேன் ஆப்பிள் பீஸு. கிட்ட வாடி ஏ முட்டை கோசு, நான் கொஞ்சம் தாரேன் ஆப்பிள் பீஸு. ஒட்டி வந்து கட்டிக்கிட்டா மக்களை நான் பார்த்துக்கிறேன். ஒட்டி வந்து கட்டிக்கிட்டா மக்களை நான் பார்த்துக்கிறேன். தாங்காதையா சுந்தர பூங்கா, வருஷம் பூரா ஒழிப்பு மாங்கா. தாங்காதையா சுந்தர பூங்கா, மூச்சு காத்து பட்டா போதும் முன்னொரு நாள் சுமக்கவில்லை. மூச்சு காத்து பட்டா போதும் முன்னொரு நாள் சுமக்கவில்லை. வருஷம் பூரா ஒழிப்பு மாங்கா. தாங்காதையா சுந்தர பூங்கா. ஏழு வருஷம் இருந்த வீடு கொடுக்கவில்லை இந்த சூடு. 7 வருஷம் இருந்த வீடு கொடுக்கவில்லை இந்த சூடு. ஆசை மனச எனக்கு காட்டு, அடுத்த நிமிஷம் வெற்றி பாட்டு. ஜாமக்கோழி கூவும் காமக்கோழி பக்கம் வாடி. ஜாமக்கோழி கூவும் காமக்கோழி பக்கம் வாடி. அடி பங்காடி அடி பக்கம் வாடி. வாடி அழுத்த கோசு, நான் கொஞ்சம் தாரா ஆப்பிள் பீஸு. நிலவு அங்கே காய்கறி, நினைவு இங்கே துடிக்குதடி. பச்சை உள்ள என்ன உந்தன் பள்ளியில செத்துக்கடி. கிட்ட வாடி அடுத்த கோசு, வருஷம் பூரா ஒழிப்பு மாங்கா. நான் கொஞ்சம் ஆப்பிள் பீஸு. தாங்காதையா சுந்தர பூங்கா, ஒட்டி வந்து கட்டிக்கிட்டா முன்னாடி நாள் சுமக்க
கிட்ட பாடி அடமுட்ட போட்டு நான் கொஞ்சம் தரேன் ஆப்பிள் பீஸு கிட்ட பாடி அடமுட்ட கோசு கொஞ்சம் தரேன் ஆப்பிள் பீஸு. அசிங்கம் அசிங்கம். குழந்தைங்களை கூட்டிட்டு வாங்க, சாப்பாட்டுக்கு இலை போடுறேன். கட்டில சுத்தினதான் மிச்சம். என்ன கைபல போட்டியா ராம்குமார்? நாம ட்ரை பண்ணுவோமா? வித் ப்ளஷர். நீ தான்டா ஜெயிச்ச. இறங்க இறங்க இறங்க. After all, I'm a sportsman. தயவு செய்து விட்டுக் கொடுத்து விடுங்கள். என் கணவருக்கு தோல்வியை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் கிடையாது.